டெய்லியும் மெசேஜ் எங்கள் சோஷியல் மீடியா டீம் கதறானுங்க. இப்போ நீ பாட்டுக்கு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு எங்ககிட்ட நாங்கள் எங்களால் டீல் பண்ண முடியல, ஆர் யூ வில்லிங் டு லெட் கோ ஆஃப் த டிக்கெட் அப்படின்னு சொல்லி அவங்க இதுலேயும் என்னடா வாங்கி டிக்கெட் வாங்கி லெட் கோவா என்ன கேள்வி இது. அப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன், நான் தான் சொன்னேன் இது வந்து க்ளோஸ்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நான் தான் அந்த பில்டப்லாம் கொடுத்தேன், நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கேட்டு இன்னும் சீட்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். இது நான் ப்ரெஸ் மீட்டுக்காக மட்டும் வரல, அந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் லெட் கோ ஆஃப் யுவர் டிக்கெட்ஸ். தயவு செஞ்சு பிளாக்ல வித்துறாதீங்க. ஸோ வச்சிங்க டிக்கெட்டை. இல்லாதவங்களுக்கு டிக்கெட் இன்னும் கொஞ்சம், ஏன்னா இந்த வாட்டர் ஜோன்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவாக இருக்குது. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் டிக்கெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அண்ட் எங்கெங்கெல்லாம் டிக்கெட்ஸ் போட முடியுமோ அங்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. நேற்று கூட நைட் கேட்டேன், கண்டிப்பாக பண்ணுறோன்னாரு சொல்லிட்டாரு. அதை நான் இங்கே சொல்லிட்டேன். ஸோ டிக்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவீங்களா பிரதர்? ஓகே, நான் வந்து அன்பாக தான் கேட்குறேன், பண்ணிடுறேன். ஸோ என் ஃபேன்ஸுக்காக கண்டிப்பாக பண்ணிடுங்க. நல்ல அன்பாக மிரட்டிங்க. இல்லை ஸோ வந்து கண்டிப்பாக அவர் பண்ணுறேன்ட்டாரு. ஸோ வாட்டர் ஜோன்ஸில் மேபி இப்போ டிக்கெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால we have also arranged for a screen and speakers for just for the water zone. அண்ட் அங்கே இருக்கவங்களும் கொஞ்சம் வாட்டர் ஜோன், ஏன்னா நம்ம கான்சர்ட் வந்து பொதுவாக மேடையில் நின்று ஒருத்தர் வந்து பேச, ஏன்னா ஹார்டிபி தான் ஹோஸ்டாக இருப்பாருன்னாங்க. என் கான்சர்ட்ல எதுக்கு ஹோஸ்ட்டு, நான் தான் ஹோஸ்ட்டு அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் ஆர்டிபி வீடியோவை பார்த்தேன், ஓகே சூப்பர் அப்படின்ட்டேன். செமையா பண்றீங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க பயங்கரமா நீங்க பீட் பாக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? நீங்க பீட் பாக்ஸிங் மிமிக்ரி பண்ணுவீங்க. பாத்தீங்களா? ஓகே, நான் உங்க வீடியோஸ்லாம் பார்த்தேன் நான். ஓ வாவ், வந்துட்டு ஏப்பா இதுக்காக கை தட்டுங்க பா. ஹிப்ஹாப் கமனா எனக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்திருக்கீங்க. ஓகே சூப்பர். சோ இன்னைக்கு நான் தூக்குற மாதிரி தான். பட் என்னோட கான்செர்ட்ல வந்து நான் அப்படி நின்று பாடி மியூசிக் போட்டு அப்படி இருக்காது. நம்ம கான்செர்ட், நம்ம பாட்டே பொதுவாக கொஞ்சம் ரேஞ்சாக தான் இருக்கும். ஸோ கான்செர்ட்டும் கொஞ்சம் ஃபுல் வைப்பில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மழையெல்லாம் வந்து அப்படி தண்ணியெல்லாம் வச்சு, இந்த தாய்லாந்து போனால் அந்த வாட்டர் ஃபெஸ்டிவல், ஸோ அந்த மாதிரி ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு மறுபடியும் அன்போட ஒரு கோரிக்கை வச்சோன்னா அவர் சொன்னார், எஸ் வி வில் டூ இட். அது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். அதுக்கு அவங்க எதெல்லாம் பிளான் வச்சுருக்காங்க. ஸோ மை ரீசன் டு டூ திஸ் ஹோல் கான்செர்ட் வித் சிட்டி ப்ரொடக்ஷன் இஸ் பிகாஸ் தே ஆர் ஸோ பேஷனேட் அபவுட் திஸ் ஹோல் திங். அவ்வளோ பேஷனேட்டாக இந்த விஷயத்த பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு புது முயற்சி தான். அப்புறம் நடுவில் அவங்க கேட்டாங்க, உங்கள் பிடி சார் படம் இங்கே பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. நான் சரி பசங்க வந்துருவானுங்க ஃபுல் வைப் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்துருவாங்க. ஸோ அது இங்கே ஆக்சுவலாக நான் பார்க்குறேன் கம்மியாக தான் இருந்தாங்க இங்கே ஃபேமிலி ஆடியன்ஸ். ஏன்னா மேபி நிற்கணும். ஸோ உட்கார சீட் இருந்தால் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஈஸியாக வந்துருவாங்கங்கிறது அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஸோ we are building a, பார்த்துருப்பீங்க நீங்கள் டிக்கெட் இதில். ஸோ we are building a separate platform for the family audience, ரைட்? அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் அந்த பிளாட்ஃபார்ம். ஸோ அங்கே வந்து சீட்டடாக அம்மா அப்பா மாமா அத்தை தாத்தா பாட்டிங்க கூட வரலாம். ஸோ எல்லாரும் வந்து ஜாலியாக உட்காந்து கான்செர்ட் பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஃபுல் ரேஜாக போயிட்டு இருக்கப்போ ரொம்ப குட்டி பசங்க வேணான்னு கேட்டேன். ஒரு 5 வயசு 3 வயசு குழந்தைங்களாம் எடுத்துகிட்டு வந்தால் கஷ்டமாக இருக்கும். நான் மெலடி பாட்டெலாம் நம்மளுது அப்படி இருக்காது கான்செர்ட்டு, இறங்கி குத்துனா சும்மா தெறிக்க விட்டுருவோம். ஸோ அதனால கொஞ்சம் அதெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம வந்து அப்படின்னா 12 இயர்ஸ்லேருந்து கிட்ஸு. 12 இயர்ஸ்னால் இப்போலாம் கிட்ஸ் இல்லைப்பா, பயங்கரமாக பேசுகிறானுங்க, நமக்கே அவனுக்கு என்ன பேசுகிறாங்க புரிய மாட்டேன். ஸோ அதனால வந்து அவங்க கூட அவனுங்களே உள்ளே விட்டா ஸோ அவனுங்களும் ஜாலியாக சேர்ந்து ரேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஓகே இப்படி ஒரு ஐடியா பண்ணி இந்த கான்செர்ட்டை பர்ஃபெக்டாக கிராஃப்ட் பண்ணி இதை கரெக்டாக இதை கொண்டு வரதுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்து இந்த கான்செர்ட்டை இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் விஷுவலைஸ் பண்ணதை தாண்டி நான் ஒன்று பண்ணுறேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி இறங்கி பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் சச் அ கிரேட் ஸ்போர்ட் அண்ட் சப்போர்ட். நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பாக பண்ணுறேன், அது பண்ணிட்டு எப்படி. ஸோ இந்த விஷயங்கள் சொல்லிட்டேன். ஸோ கான்செர்ட் இதெல்லாம் இருக்க போது கான்செர்ட்டில் இன்னும் கான்செர்ட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வரலாம், வைப் ஆகலாம், என்ஜாய் பண்ணலாம். ஒரு 2.5 மணி நேரம் ஃபுல் பிளாஸ்டாக இருக்கும். ஸோ அது வந்து கேரண்டி. ஸோ கான்செர்ட் வந்து ஃபுல் ஜாலி, ஃபுல் வைப்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல். இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பொதுவாக கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவோம், நான் அடுத்து அதை பண்ணிடுறேன். பட் எனக்கு மலேசியாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன், அதுவும் ஒரு தமிழ் ரேப்பராக வரேன். இப்போ நான்
ஹிப்ஹாப் தமிழா ஆக்டராவோ டைரக்டராவோ மியூசிக் டைரக்டராவோ இல்லை, ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஆதியா